إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله عز وجل أرأيت من اتخذ إلهه هواه أفأنت تكون عليه وكيلا. கண்ணியமிக்க சகோதரர்களே, மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது என்கிற தலைப்பில் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வழியில் சில விஷயங்களை தனக்காகவும் உங்களுக்காகவும் நல்லுபதேசமாக சில விஷயங்களை எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, மனோ இச்சை, அதை நஃப்சுடைய ஆசைகள் என்று கூட நாம் சொல்லலாம். அதை பின்பற்றக்கூடாது, மனம் போகும் போக்கில் ஒரு மனிதன் போகக்கூடாது. மாறாக நஃப்ஸை, தன்னுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளையை தான் எப்போதும் ஒரு அடியார் முற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பயிற்சி தான் ரமதானுடைய மாதமும் ரமதானுடைய மாதத்தின் நோன்பும் நமக்கு தருகிறது, இல்லையா? நோன்பு இந்த பயிற்சியை தான் தருகிறது என்பதற்கு பலவிதத்தில் நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்காட்டை சொல்லலாம். அதில் மிக முக்கியமாக உண்ணுவது பருகுவது என்பது குறிப்பாக பசி எடுக்கும் பொழுது, உண்ணுவது பருகுவது குறிப்பாக பசி எடுக்கும் பொழுது, தாகம் ஏற்படும் பொழுது, இது நஃப்ஸ் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் என்னதான் பசியில் தாகத்தில் நம்முடைய நஃப்ஸ் சாப்பிட வேண்டும், ஜில்லென தண்ணீரை அருந்த வேண்டும் என்று சொன்னாலும், அதை விரும்பினாலும் நாம் என்ன செய்கிறோம், நோன்பிலே நஃப்சு சொல்வதை கேட்காமல் நஃப்சுடைய இச்சையை, நஃப்சுடைய இந்த ஆசையை பொருட்படுத்தாமல் அல்லது அதை கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹுடைய கட்டளையை, அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறான், இஃப்தார் வரை என்ன செய்யக்கூடாது, உண்ணக்கூடாது, பருகக்கூடாது என்று அல்லாஹுடைய கட்டளையை முற்படுத்தி நஃப்சுடைய ஆசையை நாம் தள்ளிவிடுகிறோமோ, இதுதான் என்னது, வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய விஷயமா. இந்த அமலானது வாழ்நாள் முழுவதும் எல்லா கட்டளைகளிலும் அல்லாஹுடைய கட்டளைகளை முற்படுத்துவது, நஃப்ஸ் சொல்வதை, மனோ இச்சையை தள்ளி போடுவது, கட்டுப்படுத்துவது, இதுதான் என்னது, மிக சிறந்த மிக சிறப்பான ஜிஹாத் என்று ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதில் மிக சிறந்த ஜிஹாத் என்பது என்ன, ஜிஹாது நஃப்ஸ், நஃப்ஸுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய இந்த போராட்டம் தான் மிக சிறந்த ஜிஹாத் என்று சஹீஹுல் ஜாமி' என்கிற ஹதீஸ் நூலிலே ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், அஃதலுல் ஜிஹாதி அன் யுஜாஹித ரஜுலு நஃப்ஸஹு வ ஹவாஹ். மிக சிறந்த போர், மிக சிறந்த ஜிஹாத் என்பது, முயற்சி என்பது, ஒரு அடியார் தன்னுடைய நஃப்ஸ், தன்னுடைய இச்சைக்கு எதிராக போராடக்கூடிய அந்த போராட்டம் தான் மிக சிறந்த ஜிஹாதாகும், மிக சிறந்த போராகும். ஆக அன்பானவர்களே, வாழ்நாள் முழுவதும் நாம் எந்த வழிமுறையில் பயணிக்க வேண்டும், இந்த நஃப்சுடைய இச்சைக்கு எதிராக என்கிற ஒரு பயிற்சி தான் ரமதானுடைய மாதத்தின் இந்த நோன்பு நமக்கு தருகிறது. நோன்பு வைக்க வேண்டும் என்கிற அல்லாஹுடைய கட்டளை முற்படுத்து, என்னதான் பசி எடுத்தாலும் தாகம் ஏற்பட்டாலும் நஃப்சு சொல்லும், சாப்பிடு, தண்ணீர் அருந்து கொள் என்று. ஆனால் அதை கேட்காமல் நஃப்ஸை, நஃப்சுடைய இச்சையை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற அந்த பயிற்சி தான் நமக்கு இந்த நோன்பு தருகிறது. அன்பானவர்களே, இந்த மனோ இச்சையை பின்பற்றி நடப்பது, இது குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபுர்கான் அத்தியாயத்தின் 43வது வசனம், 25வது அத்தியாயம் 43வது வசனம், அரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா அஃபஅன்த தகூனு அலைஹி வகீலா. நபியே, தன் மனோ இச்சையை தன் வணக்கத்திற்குரிய தெய்வமாக எடுத்துக்கொண்டவனை நீர் பார்த்தீரா, நீர் அவனுக்கு பாதுகாப்பாளராக இருப்பீரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார்.
நபியே, எவன் தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய தெய்வமாக வணங்கக்கூடிய கடவுள் மாதிரி ஆக்கி கொண்டானோ அத்தகைய ஒருவனை நபியை நீங்கள் பார்த்தீர்களா? அவன் மனோ இச்சையை பின்பற்றி போகும் பொழுது அந்த நபரை உங்களால் எப்படி பாதுகாக்க முடியும்? அந்த நபரை பாதுகாக்கக்கூடியவர்களாக நீங்கள் எப்படி இருக்க முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். ஆக தன்னுடைய மனோ இச்சையை வணங்கும் கடவுளாக தெய்வமாக ஆக்கி கொண்டவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானே, என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வட்டி என்பது ஹராம். வட்டி கொடுப்பது, வாங்குவது, வட்டி அடிப்படையில் குடுக்கல் வாங்கல் செய்பவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் புரிகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய கட்டளை நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம், வட்டி வாங்கினால் தான் வியாபாரத்தை தொடங்க முடியும். முதலீடுக்கு எங்கு காசு? வட்டி வாங்கினால்தான், வட்டி அடிப்படையில் கடன் வாங்கினால்தான் வீடு கட்ட முடியும். அது இல்லாமல் எப்படி வீடு கட்ட முடியும் இந்த உலக வாழ்க்கையிலே? ஆக இதெல்லாம் ஹராம் என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது? வியாபாரமே செய்ய முடியாது. வட்டி எல்லாம் ஹராம் என்று சொன்னால் இந்த காலத்தில் வீடே கட்ட முடியாது என்று நஃப்சு சொல்லக்கூடிய அந்த காரணங்கள், நஃப்சு நம்மை அழகுபடுத்தி காட்டக்கூடிய விஷயங்கள், அதையெல்லாம் நாம் பின்பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வட்டி வாங்கக்கூடியவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்கிறார்கள். ஆனால் நஃப்ஸ் சொல்கிறது, வட்டி இல்லாமல் இந்த காலத்தில் வாழ முடியாது. ஆக இறுதியில் பல முஸ்லிம் மக்கள் யார் சொல்வதை கேட்கிறார்கள்? நஃப்சு சொல்வதை கேட்கிறார்கள். ஆக அல்லாஹ் சொல்வதை கேட்க வேண்டுமா அல்லது நஃப்சு சொல்வதை கேட்க வேண்டுமா என்கிற ஒரு நிலை வரும் பொழுது அல்லாஹ் சொல்வதை தூக்கி எறிந்து விட்டு, புறக்கணித்து விட்டு நஃப்சு சொல்வதை கேட்டால் என்ன அர்த்தம்? அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்ல. அவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக தன்னுடைய நஃப்ஸை தான் அல்லாஹ்வுடைய தரத்தில் வைத்து அவர்கள் நஃப்ஸுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கிறார்கள் என்று பொருள். ஆக இத்தகைய மக்களை குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான், அரஐத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா. நபியே, தன்னுடைய மனோ இச்சையை தான் வணங்கும் தெய்வமாக, கடவுளாக ஆக்கி கொண்டவனை நீர் பார்த்தீரா? அவன் இந்த போக்கில் போகும் பொழுது எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் ஹராம் ஹலால் என்று தெளிவான சட்டங்களை சொன்ன பிறகும் அல்லாஹ் தடுத்த பல காரியங்களை, ஹராமான பல விஷயங்கள், அது உதாரணத்திற்காக தான் வட்டி. வட்டி அல்லாமல் மனோ இச்சையை பின்பற்றி பல பேர் பல மானக்கேடான செயல்களை செய்கிறார்கள். பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமானதை பார்க்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஹராமான காட்சியை பார்த்தால் அது கண்கள் செய்யக்கூடிய ஜினா என்று ஹதீஸ் சொல்கிறது. ஒரு பக்கம் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை, இன்னொரு பக்கம் நஃப்ஸ் என்ன சொல்கிறது? நீ மட்டுமா பார்க்கிறாய்? எல்லா மக்களும் இதைதான் பார்க்கிறார்கள். சரி, அடுத்த முறை திருந்தி கொள்ளலாம், இது என்ன பெரிய பாவமா இதெல்லாம் என்று மனம், நம்முடைய நஃப்ஸ் பலவிதமான சாக்கு போக்குகளை, நமக்கு காரணங்களை அழகுபடுத்தி காட்ட, இறுதியாக நாம் அந்த நஃப்ஸுக்கு முன்னால் தோல்வி அடைந்து அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை புறக்கணித்து நஃப்சு சொல்வதை ஏற்று நாம் அந்த பாவத்தை, மானக்கேடான செயல் செய்வதில் நாம் இறங்கி விடுகிறோம் என்று சொன்னால் அந்த நஃப்ஸை நாம் அல்லாஹ்வுடைய தரத்தில் வைத்து விட்டோம் என்று அர்த்தம். ஆக நஃப்ஸை வணங்கும் தெய்வமாக, கடவுளாக ஆக்கி கொண்டவர்கள் இவர்கள்தான். ஆக இப்படிப்பட்ட வழியில் ஒருவன் பயணிக்கும் பொழுது, நபியே, நீங்கள் அவர்களை பாதுகாக்க முடியுமா? அப்படிப்பட்ட மக்களை அஃப அன்த தகூனு அலைஹி வகீலா, இப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்ய முடியாது? யாரும் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹிதாயத் அவர்களுக்கு கிடைத்தாலே தவிர. ஒரு கவிஞர் சொல்கிறார், உருது மொழியில் கவிதை பாடும் பொழுது, என்னுடைய நஃப்ஸு ஃபிரௌனை விட குறைந்த விஷயம் அல்ல. என்னுடைய நஃப்ஸும் ஃபிரௌன் மாதிரி தான். சொல்ல போனால் ஃபிரௌனை விட மோசமானது. ஏன் அப்படி என்று கேட்டால், ஃபிரௌன் என்ன செய்தான்? மக்களை பார்த்து, அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய மிக உயர்ந்த ரப்பு என்று சொன்னான். ஏன்னா அவனுக்கு, நான் இந்த மனிதர்களை படைக்கவில்லை, இவர்களை படைத்த படைப்பாளன் நான் கிடையாது என்று ஃபிரௌனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியும். மனிதர்களை படைத்த இறைவன் நான் அல்ல என்று அவனுக்கும் தெரியும். சரி, அந்த மக்களுக்கு தெரியாதா? ஃபிரௌன் நம்மை படைத்த இறைவன் ஹாலிக் கிடையாது, படைப்பாளன் கிடையாது என்று அந்த மக்களுக்கு தெரியாதா? சொல்லப்போனால் அந்த மக்களில் பல ஃபிரௌனை விட வயதில் மூத்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஃபிரௌன் என்கிற அந்த அரசன், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த அந்த ஃபிரௌன் என்கிற அரசன், அவனுடைய பெயர் ராம்சீஸ் என்று சொல்லப்படுகிறது. அவன் பிறந்ததையெல்லாம் பார்த்திருப்பார்களே, சிறு குழந்தையா இருந்தது, வளர்ந்ததெல்லாம். ஆக அந்த மனிதர்களுக்கு தெரியாத, அந்த மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, ஃபிரௌன் நம்மை படைத்த இறைவன் கிடையாது. ஆக நான் உங்களுடைய இறைவன் என்று அவன் சொல்லும் பொழுது, நான் உங்களை படைத்த இறைவன்
என்று அர்த்தமாகாது. மாறாக என்ன பொருள்? நான் சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டும், என்னுடைய கட்டளை தான் இங்கு அமல்படுத்தப்படும், என்னுடைய வார்த்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. எப்படி ரப்புடைய கட்டளைகளை நாம் ஏற்று நடப்பது நமக்கு அவசியமோ, ரப்புடைய கட்டளைகளை நாம் மீறி போகக்கூடாதோ, அந்த இடத்தில் தான் ஃபிரௌன் தன்னை வைத்து மக்களை பார்த்து சொல்கிறான், நான் தான் உங்களுடைய ரப்பு. அலைஸலி முல்கு மிஸ்ர் வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த எகிப்துடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு சொந்தமானது இல்லையா? இதோ எனக்கு கீழ் ஓடக்கூடிய இந்த நதிகள் இதெல்லாம் எனக்கு சொந்தமானது இல்லை, இந்த எகிப்து என்கிற நாடு எனக்கு சொந்தமானது இல்லையா? ஆக என்னுடைய கட்டளை தான் நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும், நான் சொல்வதுதான் சட்டம் என்கிற அந்த அர்த்தத்தில் ஃபிரௌன் மக்களை பார்த்து சொல்கிறான், நான் தான் உங்களுடைய உயர்ந்த இறைவன், நான் சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டும். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஃபிரௌன் இப்படி சொன்னதாக சொல்லி காட்டுகிறான். ஆக அந்த கவிஞர் சொல்கிறார், என்னுடைய நஃப்ஸ் ஃபிரௌனை விட மோசமானது. சொல்ல போனால் ஃபிரௌன் உடைய நிலைப்பாடு என்ன? நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அகம்பாவத்தில் தற்பெருமையில் அவன் இருந்தார் என்று சொன்னார் ஃபிரௌன். காரணம் என்ன? எகிப்து என்கிற அந்த நாட்டுக்கே அதை சுத்தி உள்ள பல பகுதிக்கு அவன்தான் அரசன். அந்த மமதை, அந்த ஆட்சி அதிகாரம், அந்த சக்தியுடைய அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த பதவியின் மமதையில் அவன் விழுந்து நினைச்சுதான், நான் சொல்வதுதான் சட்டம், நான் சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னான். ஆனால் நம்முடைய நஃப்ஸுக்கு அப்படிப்பட்ட ஆட்சியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த நஃப்ஸுடைய நிலை என்னது? நான் சொல்வதை தான் நீ கேட்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனை அந்த நஃப்ஸ் நினைச்சுகிறது, ஆட்டி படைக்கிறது. நான் சொல்வதை தான் நீ கேட்க வேண்டும், ரப்புடைய இடத்தில் வைத்து. ஆகவேதான் அந்த நஃப்ஸ் சொல்வதை யார் ஒவ்வொரு முறையும் கேட்டு நடப்பார்களோ அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குவது போல் நவுது பில்லாஹி மின் தாலிக் தன்னுடைய நஃப்ஸை வணங்குகிறார்கள் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது போல் அவர்கள் தன்னுடைய நஃப்ஸுடைய கட்டளைகளை தான் ஒவ்வொரு முறை ஏற்று நடக்கிறார்கள் என்று அர்த்தம். அத்தகைய மக்களை குறித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை தான் வணங்கும் தெய்வமாக கடவுளாக ஆக்கி கொண்டவனை நீர் பார்த்தீரா? அவன் இந்த போக்கில் போகும் பொழுது நீர் அந்த நபரை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறீர்களா? முடியாது, பாதுகாக்க முடியாது. அவன் போகக்கூடிய அந்த பாதை அழிவை நோக்கிதான் செல்கிறது. ஆக அன்பானவர்களே, நஃப்ஸுடைய பேச்சை கேட்டு சில சமயம் நாம் நஃப்ஸை கட்டுப்படுத்தாமல் சில பாவங்களை செய்து விடுவது, சில ஹராமான விஷயங்களை செய்வது என்பது இயல்புதான், அது மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நஃப்ஸ் சொல்வதை நாம் கேட்டு நடக்கிறோம் என்று சொன்னால் நவுது பில்லாஹி மின் தாலிக், நாம் சொன்ன இந்த வசனம் 25வது அத்தியாயம் 43வது அந்த வசனம் நமக்கு பொருந்தும் என்று அர்த்தம். ஆக நாம் தனிமையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, ஹராம், ஹலால், வாஜிப் என்கிற அந்த சட்டங்களை நான் ஏற்று நடந்து சில சமயம் மனிதன் என்கிற அடிப்படையில் நஃப்ஸ் சொல்வதை நான் கேட்கிறேனா? அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெரும்பாலும் நஃப்ஸ் சொல்வதை கேட்டு அவ்வப்போது சில சமயம் இடையில் நான் ஒரு முஸ்லிம் என்று ஞாபகம் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் ஏற்று நடக்கிறேனா? என்ன செய்கிறேன்? என்னுடைய நிலைப்பாடு என்ன? என்னுடைய வாழ்க்கை எந்த நிலையில் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் சுய பரிசோதனை செய்து பார்த்து நாம் அல்லாஹ்வுடைய அடியார்களாக வாழ்கிறோமா அல்லது நஃப்ஸுடைய அடிமைகளாக வாழ்கிறோமா? அப்துல்லாவா, அப்துர் ரஹ்மானா அல்லது அப்துல் நஃப்ஸ், நஃப்ஸுடைய அடிமையா என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சுய பரிசோதனை செய்து பார்த்து தன்னை தானே நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் பெரும்பாலான நிலைகளில் நஃப்ஸ் சொல்வதை தான் கேட்கிறோம், மனோ இச்சையை தான் நாம் பின்பற்றி நடக்கிறோம் என்று சொன்னால் இது மிக மிக பயங்கரமான நிலை. நாம் நஃப்ஸ் சொல்வதை ஒவ்வொரு முறையும் கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை விட்டு ஈமான் வெளியே வந்துவிடும். சில சமயம் அந்த பலவீனமான ஈமானுடைய நிலை நம்மை குஃப்ரில் கூட என்ன செய்யலாம்? தள்ளிவிடலாம். சில பேர் மனோ இச்சையை பின்பற்றி, நஃப்ஸ் சொல்வதை பின்பற்றி குஃப்ர் வரை போகிறார்களா இல்லையா? எத்தனை முஸ்லிம் இளம் பெண்கள் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு காஃபிரோடு இச்சையை பூர்த்தி செய்வது என்கிற அந்த அற்ப சுகத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்களா இல்லையா? இஸ்லாத்தை விட்டு காஃபிர்களாக மாறுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் தன்னுடைய நஃப்ஸ் சொல்வதை கேட்கிறார்கள், மனோ இச்சையை பின்பற்றுகிறார்கள். ஆக மனோ இச்சையை பின்பற்றுவது என்பது எல்லையை மீறி சென்று விட்டால் ஒரு கட்டத்தில் காஃபிராக மாற்றக்கூட வாய்ப்புகள் உண்டு,
காஃபிராக மாறுவதற்கு கூட அந்த நஃப்ஸின் அடிமைகள் நினைச்சுவார்கள், துணிந்து விடுவார்கள் என்று அர்த்தம். அந்த வார்த்தை நேரடியாக நஃப்ஸுடைய அடிமை, நஃப்ஸை வணங்கக்கூடியவன் என்று அந்த வார்த்தை நேரடியாக பொருந்தும் விதத்தில் கூட சில பேர் நினைச்சுவார்கள், மனோ இச்சை பின்பற்றி 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 ஒரு கட்டத்தில் தேவைப்பட்டால் நஃப்ஸை பின்பற்றுவதற்கு, மனோ இச்சை பின்பற்றுவதற்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி செல்வதை கூட அவர்கள் யோசிக்க மாட்டார்கள், தயங்க மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஜினா செய்பவன், விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்யும் பொழுது ஒரு மூமினாக இருப்பதில்லை, இறை விசுவாசியாக இருப்பதில்லை. வலா யஸ்ரிக் அஸ்ஸாரிக் ஹீன யஸ்ரிக் வஹுவ முஃமின். திருடுபவன் திருடும் பொழுது ஒரு மூமினாக இருப்பதில்லை. வலா யஷ்ரப் அஷ்ஷாரிப் ஹீன யஷ்ரப் வஹுவ முஃமின். மது அருந்துபவன் மது அருந்தும் பொழுது மூமினாக இருப்பதில்லை. இந்த ஹதீஸுடைய விளக்கமாக சஹீஹ் புகாரியிலே இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், இக்ரிமா என்கிற ஒரு தாபிஈ அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் இப்னு அப்பாஸ், நபி தோழர் இப்னு அப்பாஸிடம் கேட்கிறார், விபச்சாரம் செய்யும் பொழுது ஒரு விபச்சாரம் செய்பவன் மூமினாக இருப்பதில்லை, மது அருந்தும் பொழுது மது அருந்தக்கூடியவர் மூமினாக இருப்பதில்லை, திருடுபவன் திருடும் பொழுது மூமினாக இருப்பதில்லை என்று ஹதீஸில் வருகிறதே, மூமினாக இருப்பதில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்க, அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய விரல்களை இப்படி வைத்து இணைத்து வைத்து பிறகு இவ்வாறாக அதை உயர்த்தி காட்டினார்கள். ஒருவருடைய உள்ளத்தில் ஈமான் இப்படி கலந்து போயிருக்கும், விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது ஈமான் வெளியே போய்விடும் என்று உதாரணமாக என்ன செய்தார்கள், இவ்வாறு காண்பித்தார்கள். யோசித்து பாருங்கள், அந்த ஹராமான காரியத்தில் ஈடுபடும் சமயத்தில் மவுத் வந்துவிட்டால், ஈமான் வெளியேறி இருக்கும் அந்த நிலையில் சரியாக மவுத் வந்துவிட்டால் அவர் எந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திப்பார், மூமினாக சந்திப்பாரா, காஃபிராக சந்திப்பாரா, எவ்வளவு பெரிய கேள்விக்குறி. ஆக இது எல்லாம் என்னது, மனோ இச்சையை பின்பற்றி நாம் சென்றால் ஈமான் நம்முடைய உள்ளங்களை விட்டு வெளியே போய்விடும் என்பதை சொல்லக்கூடிய சில தகவல்கள். ஆகவேதான் அன்பானவர்களே, தன்னுடைய மனோ இச்சைக்கு எதிராக போராடுவது, நஃப்ஸை கட்டுப்படுத்துவதுதான் ஜிஹாதிலே மிக சிறந்த ஜிஹாத் என்பதாகவும், இன்னொரு ஹதீஸிலே ஹிஜ்ரத்தில் மிக சிறந்த ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்றால் என்ன, ஒரு ஊரில் நாம் இருக்கிறோம், ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம், அந்த இடத்தில் சுதந்திரமாக அல்லாஹ்வை வணங்க முடியவில்லை, அடிப்படை வணக்கங்கள் கூட நம்மால் சுதந்திரமாக செய்ய முடியவில்லை, தன்னுடைய ஈமானை தன்னை ஒரு முஸ்லிமாக வெளிப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட இடத்தை விட்டுவிட்டு, அது அவர்களுடைய சொந்த ஊராக இருக்கலாம், அங்கு சொந்த இடங்கள் இருக்கலாம், சொந்த வீடு இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், வியாபாரம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் தன்னுடைய ஈமானின் பாதுகாப்புக்காக அத்தனை விஷயங்களையும் விட்டுவிட்டு யார் வேறு இடத்தை நோக்கி சென்று விடுகிறாரோ அவர்தான் யார், முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்தவர், இதான் ஹிஜ்ரத். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியுடைய தகவல், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யாரெனில், யார் தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் சக முஸ்லிம்களை நோவினை செய்வதில்லையோ, சக முஸ்லிம்கள் இந்த முஸ்லிமுடைய நாவாலும் கரத்தாலும் பாதிப்படையாமல் பாதுகாப்பில் இருக்கிறார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்வார்கள், வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன். மேலும் உண்மையான முஹாஜிர் யார் என்று சொன்னால், யார் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு தன்னுடைய நஃப்ஸை தடுத்துக் கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான முஹாஜிர். ஹிஜ்ரத்துக்கு எப்படிப்பட்ட சிறப்புகள் உண்டு, ஹிஜ்ரத் எப்படிப்பட்ட மகத்தான ஒரு வணக்கம். ஆனால் ஹிஜ்ரத்திலேயே மிக சிறந்த ஹிஜ்ரத்து நஃப்ஸை கட்டுப்படுத்துவது. ஜிஹாதில் மிக சிறந்த ஜிஹாத் நஃப்ஸை கட்டுப்படுத்துவது, ஹிஜ்ரத்தில் மிக சிறந்த ஹிஜ்ரத் நஃப்ஸை கட்டுப்படுத்துவது, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு தவிர்ந்து இருப்பது, இதுதான் உண்மையான ஹிஜ்ரத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, மனிதன் என்கிற அடிப்படையில் நாம் சில சமயம் நஃப்ஸ் சொல்வதை கேட்கிறோம் என்று சொன்னால் உடனே நினைச்ச வேண்டும், மீண்டும் வந்து தௌபா செய்ய வேண்டும். இது இயல்பு. அவ்வாறு தவறு செய்தாலும் நஃப்ஸை பின்பற்றினாலும் உடனே தௌபா செய்து தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் பெரும்பாலும் நாம் நஃப்ஸ் சொல்வதை தான் கேட்டு வருகிறோம். சில சமயம் தான் இடையிடையில் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் அமல்படுத்துகிறோம் என்று சொன்னால்
தன்னுடைய ஈமானை நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் சரிபார்க்க வேண்டும். நாம் மிக ஆபத்தான நிலையில் வாழ்ந்து வருகிறோம் என்பதை உணர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உறுதியான ஈமானை தருவானாக. ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஅரதுல் ஃபிதனு அலல் குலூபி கல் ஹஸீர் ஊதன் ஊதன். உள்ளங்கள் மீது குழப்பங்கள், ஃபித்னாக்கள், அல்லாஹ்வுடைய சோதனைகள் எப்படி வரும் என்று சொன்னால், எப்படி ஒரு ஹசீர், ஒரு பாயில், அந்த பாயில் இருக்கக்கூடிய இந்த குச்சிகள் அப்படியே ஒன்றோடு ஒன்றாக தொடர்ந்து இணங்கி இருக்கிறதோ அதுபோல் ஃபித்னாக்கள் வரும். என்ன அர்த்தம்? ஒரு ஃபித்னா வந்தால், ஒரு சோதனை வந்தால் அடுத்து இன்னொரு சோதனை. எப்படி இந்த பாயில் நீங்கள் பார்த்தால் ஒரு குச்சிக்கு அடுத்ததாக குச்சிகள் இருக்கும், அப்படி ஒரு சோதனைக்கு பின்னால் ஒரு சோதனை, ஒரு குழப்பத்துக்கு பின்னால் ஒரு குழப்பம், ஒரு ஃபித்னாக்கு பின்னால் ஒரு ஃபித்னா என்று மனிதர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஃபித்னாக்கள், சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட இந்த நிலையில் எந்த உள்ளம் அந்த ஃபித்னாக்களை ஏற்றுக்கொள்ளும், அந்த குழப்பங்களை ஏற்றுக்கொள்ளுமோ, அந்த ஃபித்னாவில் பாதுகாப்பாக இருக்காமல், தேர்ச்சி பெறாமல் தோல்வி அடைந்து விடுமோ, அப்படிப்பட்ட உள்ளம் கரும்புள்ளிகள் வைக்கப்பட்டு தொடர்ந்து ஒரு கட்டத்திலே கருத்து போய்விடும். பாவம் செய்து, குழப்பத்தில் விழுந்து பாவம் செய்து அடுத்து தௌபாவும் செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு கரும்புள்ளி, அடுத்து மீண்டும் பாவம் செய்தால் இன்னொரு கரும்புள்ளி, மீண்டும் பாவம் செய்தால் ஒரு கரும்புள்ளி, இப்படி தொடர்ந்து பாவம்தான் ஒரு அடியார் செய்கிறார், தௌபா அறவே செய்யவில்லை என்று சொன்னால் பல கரும்புள்ளிகள் வைக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த உள்ளம் கருத்து போய்விடும். இதற்கு நேர்மாறாக எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை ஏற்றுக்கொள்ளாதோ, தன்னை பாதுகாத்து கொண்டு, அந்த ஃபித்னாக்கள், குழப்பங்கள் வரும்பொழுது அந்த ஃபித்னாக்களை விட்டு தன்னை பாதுகாத்து கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப அது நடக்குமோ, அந்த உள்ளம் வெண்மையாக, தூய்மையாக இருக்கும். இப்படியாக அடியார்களுக்கு மத்தியில் இரண்டு விதமான உள்ளங்கள் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். ஒரு வகை உள்ளம் தான் என்னது? கருத்து போன உள்ளம். வரக்கூடிய ஃபித்னாக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வது, நஃப்ஸ் சொல்வதை எல்லாம் ஏற்று நடப்பது, கருப்புள்ளிகள் வைக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த உள்ளமே கருத்து போய்விடும். இன்னொரு ஹதீஸ் ரசூல் சொன்னார்கள், இதே போல கருத்தை சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அந்த உள்ளத்தில் முத்திரை அடித்து விடுவான், இவன் திருந்த மாட்டான் என்கிற விதத்திலே முத்திரை அடிக்கப்படும். இதற்கு நேர்மாறாக எந்த உள்ளம் ஃபித்னாக்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமோ அது வெண்மையாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அன்பானவர்களே, மனிதன் என்கிற அடிப்படையில் நாம் சில சமயம் நஃப்ஸ் சொல்வதை கேட்டு ஏதோ ஹராமான காரியத்தை செய்து விட்டோம், நஃப்ஸ் சொல்வதை கேட்டு ஏதோ மானக்கேடான விஷயத்தை பார்த்து விட்டோம், பேசிவிட்டோம் என்று சொன்னால் உடனே மனம் வருந்தி தௌபா செய்து கொண்டால் அந்த கரும்புள்ளி நீக்கப்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து நஃப்ஸ் சொல்வதை நாம் கேட்டு நஃப்ஸ் போகும் போக்கிலே நாம் சென்று கொண்டிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் கருத்த உள்ளமாக மாறிவிட்டால், இவன் திருந்த மாட்டான் என்று அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டால், அடுத்து யார் முயற்சி செய்தால் முடியாது, ஹிதாயத்தின் பக்கம் அழைத்து செல்ல முடியாது. ஆக தன்னுடைய நஃப்ஸை பாதுகாப்பதற்காக, மனோ இச்சை பின்பற்றாமல் இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு மார்க்கம் பல வழிகளை சொல்கிறது. அதில் ஒரு வழிதான் தொழுகையை நிலைநாட்டுவது. குறைந்தது ஐவேளை தொழுகையை, கடமையான தொழுகையை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பயத்தோடு, இஹ்லாஸோடு நிலை நிறுத்த வேண்டும். ஆகவேதான் தொழுகை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நஃப்ஸுடைய பேச்சை கேட்டு, மனோ இச்சையை கேட்டு மக்கள் ஹராமை செய்வார்கள், மானக்கேடான விஷயங்களை செய்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்காக பயந்து ஒருவர் தொழுகை நிலை நிறுத்தினால் அந்த தொழுகை என்ன செய்யும்? பாவத்தை விட்டும் மானக்கேடான விஷயத்தை விட்டும் தடுக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஆக தொழுகையை இஹ்லாஸோடு, ஈமானோடு, உள்ளச்சத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலை நிறுத்த வேண்டும். ஒரு பக்கம் நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் ஹராமான விஷயத்தையும் செய்கிறோம் என்று சொன்னால் தொழுகையில் பிரச்சனை இல்லை. தொழக்கூடிய நம்மில், நம்முடைய ஈமான், நம்முடைய இஹ்லாஸில் தான் ஏதோ ப்ராப்ளம் என்று நாம் அறிந்து கொண்டு ஈமானோடு, உள்ளச்சத்தோடு, உள்ள தூய்மையோடு, இஹ்லாஸோடு நாம் தொழ முயற்சிக்க வேண்டும். இஹ்லாஸோடு நாம் தொழுகை நிலை நிறுத்தினால் நிச்சயமாக அந்த தொழுகை நம்மை மனோ இச்சையை பின்பற்றுவதை விட்டு பாதுகாக்கும், மானக்கேடான விஷயத்தை விட்டு பாதுகாக்கும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்கு. யார் மனம் போகும் போக்கிலே செல்வார்களோ, மனோ இச்சை பின்பற்றுவார்களோ, அத்தகைய மக்களை குறித்து அல்லாஹ் மரியம் சூரா
59வது வசனத்திலே சொல்கிறான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன், சில தீயவர்கள் அடுத்து வந்தார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள், அதாஉ ஸலாஹ், தொழுகையை வீணாக்கி விட்டார்கள், வத்தபஉ ஷஹவாத், மனோ இச்சையை பின்பற்றினார்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். தொழுகையை வீணடித்து மனோ இச்சை பின்பற்றினார்கள். ஆக தொழுகையை வீணாக்கியதாக சொன்ன பிறகு உடனே அல்லாஹ் சொன்ன அடுத்த வார்த்தை என்னது, மனோ இச்சையை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆக மனோ இச்சையை பின்பற்றி தொடர்ந்து மனோ இச்சை பின்பற்றி செல்வதற்கான காரணம் என்னது, முன்னால் சொன்ன அந்த வார்த்தை தான், தொழுகை வீணடித்ததுதான். ஆக தொழுகை நிலை நிறுத்தினால் ஒரு மனிதர் நினைச்ச மாட்டார் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு முறையும் நஃப்ஸ் சொல்வதை கேட்க மாட்டார். சில சமயம் நஃப்ஸ் சொல்வதை கேட்பது இயல்புதான், மனிதனுடைய இயல்பு. அப்போதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும், உடனே தௌபா செய்ய வேண்டும், உடனே அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். அந்த கரும்புள்ளி நீக்கப்படும், அந்த பாவம் அழிக்கப்படும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நஃப்ஸை பின்பற்றி செல்வது என்பது இது தொழுகையை வீணடிக்கக்கூடிய மக்களுடைய அடையாளம். தொழுகையை நிலை நிறுத்தக்கூடியவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள், நஃப்ஸை தன்னுடைய வணங்கப்படும் கடவுளாக ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆக தொழுகை நிலைநாட்டுவது குறிப்பாக இஹ்லாஸோடு, உள்ள தூய்மையோடு, உள்ள தூய்மை இல்லாமல், உள்ளட்சம் இல்லாமல் ஏதோ சடங்கு மாதிரி நாம் தொழுது கொண்டிருந்தால் அந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. உள்ள தூய்மை இஹ்லாஸ் இல்லாமல் தொழக்கூடியவர்கள் ஒரு பக்கம் தொழுது கொண்டிருப்பார்கள், இன்னொரு பக்கம் பாவமும் செய்வார்கள். ஒரு பக்கம் சஜிதா செய்வார்கள், இன்னொரு பக்கம் பிரார்த்தனமும் செய்வார்கள், மோசடியும் செய்வார்கள். ஒரு பக்கம் தொழுவார்கள், இன்னொரு பக்கம் மானக்கேடான விஷயங்களையும் செய்வார்கள். ஆக தொழுகையை இஹ்லாஸோடு நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ர் அத்தியாயத்தின் 39 மற்றும் 40வது வசனம், அதே போல ஸாத் அத்தியாயம் 82 83வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஷைத்தான் இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் சவால் விட்ட அந்த சமயத்தில், நான் மனிதர்களை வழிகெடுப்பேன் என்று சவால் விட்ட அந்த சமயத்தில் அந்த இப்லீஸ் அல்லாஹ்வை பார்த்து சொன்னதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபபிஇஸ்ஸதிக லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், யா அல்லாஹ் உன்னுடைய வல்லமை மீது சத்தியமாக நான் எல்லா மனிதர்களையும், அத்தனை மனிதர்களையும் நான் வழிகெடுப்பேன். இது உன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன். மக்களை பல விதத்தில் நான் வழிகெடுக்க முயற்சிப்பேன், அவர்களும் வழிகெட்டு போவார்கள். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், உன்னுடைய இஹ்லாஸ் உள்ள அடியார்களை தவிர. இஹ்லாஸோடு செயல்படக்கூடிய அடியார்கள் மீது எனக்கு எந்த சக்தியும் கிடையாது. நான் என்னதான் சதி செய்தாலும் அவர்கள் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று இபிலீஸே அல்லாஹ்வை பார்த்து சொன்னதாக அல்லாஹ் இந்த 2-3 அத்தியாயங்களே அந்த விஷயத்தை குறிப்பிடுகிறான். ஆக அன்பானவர்களே, இஹ்லாஸோடு நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். குறிப்பாக ஐவேளை தொழுகை நிலைநாட்டுவது. இரண்டாவதாக, எப்போதும் நாம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆங்காங்கே ஏதாவது பெரிய இடங்களுக்கு சென்றால் மக்கள் திருடக்கூடாது, குற்றத்தை செய்யக்கூடாது என்று நினைச்சுவார்கள். நீங்கள் கேமராவுடைய கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் என்று போட்டு வைப்பார், சிசிடிவி கண்காணிப்பு என்று. காரணம், மக்கள் பயப்பட வேண்டும். ஆக ஒரு மூமினுடைய உள்ளத்தில் நாம் எப்போதும் எல்லா நிலையிலும், எங்கிருந்தாலும், பள்ளியில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், கடை வீதியில் இருந்தாலும், சபையில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும் என்று எங்கிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் நான் இருக்கிறேன் என்பது ஒரு மூமினுடைய உறுதியான நம்பிக்கையாக இருந்தால், நஃப்ஸ் சொல்வதை நாம் என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். நஃப்ஸ் போகும் போக்கில் நாம் போக மாட்டோம். இதற்கு மிக சிறந்த உதாரணம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹராமான விஷயத்தை நோக்கி அந்த அசீசு மிஸ்ர், எகிப்தின் கவர்னருடைய மனைவி என்ன செய்கிறாள், அழகானவள், அந்தஸ்துள்ளவள், காசு பணம் உள்ளவள், தகுதி உள்ளவள், அவளை விரும்பிதான் வருகிறாள். ஆண் அந்த பெண்ணை கட்டுப்படுத்தி அழைக்கவில்லை, அந்த பெண் தான் விரும்பி வருகிறாள். யாரும் வரக்கூடாது என்று கதவை எல்லாம் பூட்டி விட்டதா அல்லாஹ் சொல்கிறான். வகல்லகத்தில் அபுவாப், அந்த அரண்மனையில் பல கதவுகள் இருந்தன, அந்த கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை வகாலத் ஹை தலக், என்னை நோக்கி வா என்று அந்த பெண் அழைத்தது. யோசித்து பாருங்கள், பெண், அழகான பெண், அந்தஸ்துள்ள பெண், சொத்து சுகம் உள்ள பெண், அவளே விரும்பி வருகிறாள். யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று அந்த பெண்ணே பல ஏற்பாடுகளை செய்து தன்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய யூசுஃபை ஏதோ வேலை கொடுப்பது போல் அழைத்து, வா ஹராமான விஷயத்தை செய்யலாம் என்று அழைக்க,
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? மஅதல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதுகாப்பை நான் தேடுகிறேன். அஊது பில்லாஹ் என்று சொல்வது போல் நான் அல்லாஹ்வுடைய அடைக்கலம் தேடுகிறேன், நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தேடுகிறேன். மஅதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னுடைய அந்தஸ்தை உயர்ந்த அந்தஸ்தாக ஆக்கியிருக்கிறான். இது அல்லாஹ்வை குறித்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கலாம், அல்லது அந்த அசீசு மிஸ்ரை கூட சொல்லி இருக்கலாம். எஜமான் என்கிற அந்த அர்த்தத்திலும் அரபுகள் நினைச்சுவார்கள், ரப் என்கிற வார்த்தை பயன்படுத்துவார்கள். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், உங்களுடைய கணவர் என்னுடைய எஜமான், அவர் என்னை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்து என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறார், நான் எப்படி எஜமானுக்கு துரோகம் செய்ய முடியும்? அல்லது இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அப்படி இருக்க நான் என்னுடைய ரப்புக்கு எப்படி மாறு செய்வது? மஅதல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தேடுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணை விட்டு கதவை திறப்பதற்காக வேண்டி ஓடி சென்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூசுஃபிலே இந்த விஷயத்தை பதிவு செய்கிறான். அன்பானவர்களே, இந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். யார் பார்க்கவில்லை என்று சொன்னாலும், கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும், இருட்டு இருந்தாலும், வீட்டில் நான் தனியாக இருந்தாலும், எந்த மனிதன் என்னை பார்க்காவிட்டாலும், மனிதர்களை படைத்த ஏக இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த பயம், அந்த அச்சம் ஏற்பட்டு விட்டால், நஃப்ஸ் சொல்வதை கேட்டு மானக்கேடான விஷயங்களை செய்வது, ஹராமான விஷயங்களை செய்வது என்று நாம் ஒருபோதும் செய்ய மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் ஒருவர் என்ன செய்வார்? திஹாமா நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள் போல், அரபு தேசத்தில் திஹாமா என்கிற ஊர் உண்டு, அங்கு பெரிய பெரிய மலைகள், பல மலைகள் உள்ள ஊர் அது. அந்த உதாரணத்தை சொல்லி ரசூல் சொல்கிறார்கள், திஹாமாவில் இருக்கும் மலைகள் போல் காட்சி அளிக்கும் நன்மைகளை எடுத்துக்கொண்டு ஒருவர் வருவார். தொழுகையின் நன்மை, நோன்பின் நன்மை, ஜிக்ர் திலாவத்தின் நன்மை என்று பல வணக்கங்களுடைய நன்மைகளை மலைகள் போல் காட்சி அளிக்கும் அந்த நன்மைகளை எடுத்துக்கொண்டு வருவார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் வந்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை ஆரம்பிப்பானே, அப்போது சில நொடிகளில் மலைகள் போல் காட்சி அளித்த அந்த நன்மைகள் பறந்து செல்லும் புழுதியாக மாறிவிடும். செகண்ட்ஸில அந்த நன்மை எல்லாம் காணாமல் போய்விடும், வீணாக போய்விடும். அப்படி என்ன பாவத்தை அந்த நபர் செய்திருப்பார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் தாம் எத்தகையவர்கள் என்று சொன்னால், அவர்கள் மக்களோடு இருக்கும் பொழுது, சபையில் இருக்கும் பொழுது, மக்களோடு இருக்கும் பொழுது ஹராமான விஷயத்தை செய்ய மாட்டார்கள். வைதா ஹலௌ பி மஹாரிமில்லாஹ் இன்தஹகுஹா, அதே தனிமையில் சென்று விட்டால் அத்தனை ஹராமான விஷயத்தையும் செய்வார்கள். ஆக மக்களோடு இருக்கும் பொழுது ஹராமை நெருங்க மாட்டார்கள். தக்வாதாரி மாதிரி நினைச்சுவார்கள், நடந்து கொள்வார்கள். பயபக்தி உள்ளவர் மாதிரி, ஒரு நல்ல முஸ்லிம் மாதிரி இருப்பார்கள் மக்களுடைய பார்வையில். மக்களோடு இருக்கும் பொழுது தனிமையில் போனால் தான் அவர்களுடைய உண்மையான ரூபமே தெரியும். தனிமையில் போனால் அத்தனை ஹராமான விஷயத்தையும் அவர்கள் செய்வார்கள். இவர்களுடைய நன்மைகளை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சில நொடிகளில் அழித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்களே, இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். சபையில் நான் அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பது போல் காட்டிவிட்டு யாரும் பார்க்காத நேரத்திலே நாம் சில ஹராமான விஷயங்களை செய்கிறோம் என்று சொன்னால், இது மிக பயங்கரமான நிலை. நாம் அல்லாஹ்வுக்காகவே செய்த வணக்கங்கள் என்று இருந்தாலும் அந்த வணக்கங்களை, அந்த வணக்கங்களின் நன்மைகளை வீணாக்கக்கூடிய, நாசமாக்கக்கூடிய செயல் இது என்று நாம் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது போக மார்க்க கல்வியை நாம் தொடர்ந்து தேட வேண்டும். மார்க்க கல்வி தேடுவதும் மிக பர்க்கத்தான ஒரு செயல். மார்க்க கல்வி தேடுவதன் மூலம் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது ஏற்படும். மார்க்க கல்வி தேடுவதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை வைத்திருக்கிறான். அதே போல நல்லவர்களோடு தன்னுடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும். நல்லவர்களோடு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை, தன்னுடைய நட்பை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஓய்வில் நாம் இருக்கக்கூடாது. எப்போதும் தன்னுடைய நேரத்தை உலக ரீதியாக வீட்டுக்காக, குடும்பத்துக்காக சம்பாதிப்பது ஹலாலான வழியில் என்று செலவு செய்வது. அதே போல மற்ற நேரங்களை மார்க்க ரீதியாக நன்மைகள் சம்பாதிப்பது என்று, ஒன்று ஆகிரத்தை சம்பாதிப்பது, இல்லையா உலகத்தில் குடும்பத்துக்காக உலகத்தை சம்பாதிப்பது என்று, அது தவறு கிடையாது. இரண்டில் ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும். வேலை இல்லாமல் நினைக்கக்கூடாது, வெட்டியாக இருக்கக்கூடாது. வெட்டியாக இருந்தால் அடுத்து ஷைத்தான் செய்வான், அந்த வெட்டி நேரத்தை, ஓய்வு நேரத்தை ஹராமுக்காக பயன்படுத்த தூண்டுவான்.
இது ஷைத்தானுடைய சதியாகும். ஆக நாம் ஷைத்தானுக்கு என்ன செய்யக்கூடாது? நேரத்தை தரக்கூடாது. தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஆகிரத்துக்காக ஒதுக்க வேண்டும். அதே போல உலகத்தை சம்பாதிப்பதற்காக, குடும்பத்துக்காக உழைப்பது என்று அதுக்காக ஒதுக்கிவிட வேண்டும். வெட்டியாக இருக்கக்கூடாது. இது போன்ற விஷயங்களை நாம் கடைபிடித்தால் நஃப்ஸு சொல்வதை கேட்காமல் தன்னை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். மனோ இச்சை பின்பற்றாமல் மார்க்க வரையறைக்குள் தொடர்ந்து பயணிக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை, ஹராம் ஹலால் உடைய சட்டங்களை எல்லாம் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நஃப்ஸுடைய அடிமைகளாக ஆகுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நஃப்ஸை தான் வணங்கும் தெய்வமாக ஆக்கிக் கொள்வது, கடவுளாக ஆக்கிக் கொள்வது என்கிற அந்த மோசமான நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சில சமயம் மனிதன் என்கிற அடிப்படையில் நஃப்ஸ் சொல்வதை நாம் கேட்டு ஹராமான விஷயத்தை அல்லது மானக்கேடான விஷயத்தை செய்து விட்டாலும் உடனே அல்லாஹ்வின் பயத்தை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய, உடனே தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.